தீபம் தொலைக்காட்சி வழங்கும் பாட்டுக்கு பாட்டு. சுவிட்சர்லாந்திலே சூரிச் நகரில் பெரும்புகழ் பெற்ற எஸ்கே ட்ரேடிங் எஸ்கே நாதன் கடையின் ஆதரவில் நடைபெறும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. நன்றி. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி 28 ஆண்டுகளாக இலங்கை வானொலியில் அறிமுகமாகி உலகெங்கும் புகழ்பெற்ற நிகழ்ச்சி இன்று சுவிட்சர்லாந்திலே தலைநகராகிய பெர்ன் மாநகரிலே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்கே ட்ரேடிங் களம் அமைத்திருக்கிறது. ஏற்பாடுகளை செய்த பிரியா வீடியோ கிருபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டு பார்த்து பழகிய நிகழ்ச்சி என்பதால் போட்டி நிபந்தனைகளை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் சுருக்கமாக விளக்குகின்றேன். ஆரம்பத்தில் ஒரு அபிமான பாடலை பாடலாம். அந்த பாடலை தொடர்ந்து நான் குறிப்பிடும் எழுத்திலே பாடலை ஆரம்பிப்பதற்கு 5 வினாடிகளுக்கு மேல் தாமதிக்க கூடாது. ஒருவர் பாடிய பாடலை மீண்டும் பாடக்கூடாது. ஒரு பாடலில் 3 சொற்களுக்கு மேல் பிழையாக பாடக்கூடாது. பாடிய வரிகளையே மீண்டும் மீண்டும் பாடக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்குட்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலில் ஒரு இனிமையான ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை கடந்த முறை சூரிச் மாநகரிலே சிறந்த பாடகியாக வெற்றி பெற்ற ஒரு சகோதரி இந்த ஆரம்பத்தை வழங்க வருகின்றார். இவர் விண்டத்தூரில் இருந்து வந்து கலந்து கொள்ளும் கௌசல்யா ஐங்கரன். விண்டத்தூரில் இருந்து கௌசல்யா ஐங்கரன். எங்கே உற்சாகப்படுத்துங்கள். இனிமையான குரல் படைத்த கௌசல்யா ஐங்கரன் அவரோடு இணைந்து பாட நாம் அழைப்பது லவ்சானில் இருந்து துரைசாமி தயாபரனை. துரைசாமி தயாபரன் வாருங்கள். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து கொண்ட அனுபவம் உண்டா? இதுதான் முதல் தடவை. ஆகவே ஒரு நல்ல ஆரம்பம். முதலில் அவர் பாடப் போகின்றார். அதைவிட இனிமையாக நீங்கள் பாட வேண்டும். இந்த மேடையிலே அதிகப்படியான பாடல்களை பரிசு கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஹலோ கார்ட் வழங்கும் ஒரு தொலைபேசி அட்டை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அன்பு பரிசாக உங்களுக்கு கிடைக்கும். எங்கே கௌசல்யா, உங்கள் இனிமையான குரலில் ஒரு பாடல். ராசா
பாராட்டுக்கள். இனிமையான ஆரம்பம், அருமையாக பாடினார். ராசாவே உன்னை நம்பி என்று சபையில் எங்கோ ஒரு இடத்தை குறிப்பாக பார்த்து கொண்டு பாடினார். அந்த ராசா யார் என்பது எனக்கு தெரியும். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு சவால், இனிமையாக பாட. எங்கே உங்கள் அபிமான பாடலை பாடுங்கள். பாடுங்கள், பார்த்து பாடலாம் அபிமான பாடலை. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் என்னும் என்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை எண்ணல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடியொன்று போதுமே, அதை நானும் மைத்துக்குத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை எண்ணல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடியொன்று போதுமே, அதை நானும் மைத்துக்குத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொல்லடி கண்ணே. எந்தன் வாழ்க்கையே உந்தன் வெளி விளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேலாது. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? போ, இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. என்ன சொல்ல போகிறாய்? நல்ல கணீர் குரல். இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியை அவதானித்து பாட வேண்டும். கௌசல்யா, போ அல்லது போ, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும் ஆடும் பொன்னியாரும் பாடும் காணும் நூறும், காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும். இந்த எழுத்திலே மணி சரியாக ஒலிக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ஏ அல்லது ஏ, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு.
5 வினாடிகள். எவ்வளவு இலகுவான எழுத்து. ஒரு பாடலை மட்டும் பாட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வந்தாரோ. எனவே அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாம் அழைப்பது லவ்சானிலிருந்து ஞானசேகர் ரஞ்சித்தை. லவ்சானிலிருந்து ஞானசேகர் ரஞ்சித். எங்கே உற்சாகப்படுத்துங்கள் ஞானசேகரை. ஞானசேகர் ரஞ்சித் ஒரு கட்டு புத்தகத்தோடு வந்திருக்கின்றார். எத்தனை பாடல்களை கையோடு எடுத்து வந்திருக்கின்றீர்கள்? ஒரு பாடலைத்தான் பார்த்து பாடலாம். தயார்? எங்கே உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எங்கே? ஆப்பிள் பெண்ணேடி யாரோ, ஐஸ்கிரீம் சிலையேடி யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ. ஆப்பிள் பெண்ணேடி யாரோ, ஐஸ்கிரீம் சிலையேடி யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ. பூவின் மகளேடி யாரோ, புன்னக நிலவேடி யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ. என்னை நீ பார்க்கவில்லை, என்னுயிர் நொந்ததடி, பெண்ணேடி போன வழியில் என்னுயிர் போனதடி. எங்கோ சாலை வளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தீம்புதடி. மின்னலை கண்டு கண்களை மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை. என்னை நோக்கி சிந்திய மழை துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை, எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை. அழகே உன்னை காணாமல் அண்ணன் தண்ணி தொழமாட்டேன், ஆகாயத்தில் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழமாட்டேன். எங்கோ சாலை வளைவு உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தீம்புதடி. பாராட்டுக்கள். ஆனந்தமாக பாடினார் அந்த பாடலை. நன்றி. தேர்விலே கலந்து கொண்ட போது பாடியதை விட சிறப்பாக மேடையிலே பாடினார். இப்படித்தான் தேர்விலே சிறப்பாக பாடுவர்கள் மேடையில் வந்ததும் சபை கூச்சம் மேடை கூச்சம் காரணமாக கொஞ்சம் சோதி விலகி பாடலாம். ஆனால் தேர்ச்சி பா. இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து பா நெடில் அல்ல ப. பட்டு நிலா மெட்டெடுத்து பாடுவது ஹையா ஹோய், இங்கு பக்கம் வந்து பம்பரமாய் ஆடுவது ஹையா ஹோய், கோடி சத்தம் கேட்கும் வரை இங்கு கூட்டத்துக்கு குறைச்சலில்ல அடஹா. சிங்களாதையா இது இந்தியா வந்தா, கொண்டாட்டம் போடு இங்கு கும்மாளம் கூடு, பட்டு நிலா மெட்டெடுத்து பாடுவது ஹையா ஹோய், இங்கு பக்கம் வந்து பம்பரமாய் ஆடுவது ஹையா ஹோய். ஓ. இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஓ அல்லது ஓ இரண்டு எழுத்துக்கள். ஓ நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும்,
பேசும் பசும் பும்படியே என்னை ஆளும் மண்ணை பூமி உன்னை காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓர் ஜென்மம். வி இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. வி அல்ல வி நெடில். வி அல்ல வி. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. நன்றி. சமயசிதமாக பாடினாலும் இந்த நிகழ்ச்சியோடு உங்களுக்கு இருந்த உறவு கொஞ்சம் இடைவெளி. ஆடி ஆட்டம் என்ன, இதுதான் பாடலின் ஆரம்பம். எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பினை இழந்தார். எனவே அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர் ஜெனீவாவிலிருந்து வருகின்றார் சுகிர்தா மகேந்திரன். ஜெனீவாவிலிருந்து ஒரு போட்டியாளர் சுகிர்தா மகேந்திரன். பாட்டுக்கு பாட்டெடுத்து போட்டியிட்டு பாட தீபம் வழங்கும் கலை விருந்திலே தன் திறமையை காட்ட ஜெனீவாவிலிருந்து வந்திருக்கின்றார் சுகிர்தா மகேந்திரன். பாடுங்கள் தைரியமாக உங்கள் அபிமான பாடலை பார்த்து பாடலாம். எங்கே சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் நின்னருள் மலர் தந்தான். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் நின்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த மன்னலே தந்து வைத்தான் ஆறுதலை. அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த மன்னலே தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. ஓ சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். அருமை. முடிந்த அளவு இனிமையாகவே பாடினார். தாளம் விலகாமல் பாடினால் இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியோடு இசைந்து பாடினால் கேட்பதற்கு இதமாக இருக்கும். முருகனிடம் அவர் வேண்டினார். இப்பொழுது நாம் உங்களிடம் கேட்கின்றோம். மு அல்ல மூ நெடில். முள்ளாக இல்லை, குத்தக்கூடாது. மு குரில் அல்ல மூ. ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. அவர் புதிய பாடல்களில் தேடினார். பழைய பாடல் பிரியர்கள் என்றால் 1000 பாடல்கள் சொல்வார்கள். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். சரி, அடுத்து யார் இந்த மேடைக்கு வரப்போகின்றவர்? சுகிர்தா மகேந்திரனோடு போட்டியிட்டு பாட பாசலில் இருந்து ஒரு போட்டியாளர். பாசலில் இருந்து வரும் இந்த போட்டியாளர் பத்மலிங்கம். பாசல் பத்மலிங்கம் எங்கே? வாருங்கள், உற்சாகப்படுத்துங்கள். பத்மலிங்கம். பேர்ன் தான், நான் தான் பிள்ளையாக சொல்லிவிட்டேன். பேர்னில் இருந்து பத்மலிங்கம். எங்கே பத்மலிங்கத்துக்கு எங்கே உங்கள் உற்சாக கரகோஷம்? பாடுங்கள் உங்கள் அபிமான பாடலை. நான் ஆணையிட்ட அது நடந்து விட்டால்
உன் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் விடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் விடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை. நல்ல வீராவேசத்தோடு பாடலை பாடினார். பாராட்டுக்களை தெரிவியுங்கள். ஏ இந்த இடத்திலே ஏழைகள், ஏ அல்ல, ஏ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபக தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபக தாளாட்டும். ஞா இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஞா இலகுவான எழுத்து. ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள். நான் அவள் பூவுடலில் புது அழகினை படைக்க வந்தேன். ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள். பாராட்டுக்கள். கலைஞர் கமலஹாசன் பாடிய பாடல் பலர் மறந்தாலும் நினைவில் நிறுத்தி பாடினார். கு இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் கு அல்லது கு இரண்டு எழுத்துக்களில் பாடலாம். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ சொல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த சொந்தம் என்னவோ, அதை கண்டு கண்டு அன்பு பொங்குதோ. குயிலே மீண்டும் அதே எழுத்தில் எங்கே செல்வது என்று நீங்கள் ஸ்ருதியைத்தான் கேட்க வேண்டும். குயில் பாட்டு குயில் போல் பாட வேண்டும். இப்போது மீண்டும் கூ என்ற எழுத்தில் மணி ஒலித்தாலும் கு அல்ல, கூ நெடில். கூந்தல் கருப்பு ஆகா குங்குமம் சிவப்பு, ஓஹோ கொற்றவள் முகமோ ரோஜாப்பு. கூந்தல் கருப்பு ஆகா குங்குமம் சிவப்பு, ஓஹோ. இன்று முதல் நீ என் உரிமை, என் இதயத்து மாளிகை உன்னுரிமை. ஒன்றிய உள்ளம் வாழியவென்று சொன்னது கோவில் மணியோசை. கூந்தல் கருப்பு. இதுவரை பலரும் யாருமே பாடாத பாடலை தேடி பிடித்து பாடினார். பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது. பூ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து பூ அல்ல, பூ. பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. புல்வெளியும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. பட்டுகளின் குக்கு பூச்சிகளின் மின் மின் மின், சங்கீதம் பாடி தருமே சங்க பெண்ணே. காலோடு சலங்கை பூட்டி கதையெல்லாம் மீனை மீட்டி, கதை பாடும் பாடல் கேளாய் பெண்ணே. வீணை ஒரு வீணை, அதை மீட்டும். இல்லை இல்லை, மூன்று சொற்களுக்கு மேல் அச்சரங்கள் தான் பிழைத்தன என்று காத்திருந்தேன். என்றாலும் நான் மறந்த ஒன்றை உங்களுக்கு வழங்க வேண்டும். ஹலோ தொலைபேசி அட்டை உங்களுக்கு பரிசாக ஏற்கனவே பாடிய கௌசல்யாவையும் அன்போடு அழைப்பது திருமதி அனா கண்ணனை. திருமதி அனா கண்ணன் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் போட்டியிட்டு பாட எங்கே உற்சாகப்படுத்துங்கள். திருமதி அனா கண்ணன் ஒமான், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் எல்லாம், குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் நான் சென்று பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேட்டேன். கள்ளக்காடு தான் என்றார்கள். ஆனால் ஒன்று, வெகு விரைவில் அதற்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு தொழில்நுட்ப முறையால் இதனை திருட்டுத்தனமாக பார்ப்பவர்கள் நிச்சயமாக உண்மையில் நிஜ அட்டையை வாங்கி பார்க்க வேண்டிய காலம் ஒரு மாதத்துக்குள் வரப்போகிறது. எங்கே ஆரம்பி. பாடச் சொல்லி பாடச் சொல்லி குங்குமம் வந்ததம்மா, கேட்டுக்கொள்ள கிட்டு வந்து மங்களம் தந்ததம்மா. குங்குமமும்
இனிமை இனிமை அருமையான குரல் வளம். ஆனா கண்ணனுக்கு பாராட்டுகளை நீங்கள் தாராளமாய் தெரிவிக்கலாம். மா இந்த இடத்திலே இந்த எழுத்திலே மணி ஒலித்ததுமா அல்லது மா? மாணிக்க தொட்டில் இங்கிருக்க மன்னவன் மட்டும் அங்கிருக்க காணிக்கையாக யார் கொடுத்தாள் அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தாள். ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ. மாணிக்க தொட்டில் இங்கிருக்க மன்னவர் மட்டும் அங்கிருக்க காணிக்கையாக ஏன் கொடுத்தே அதை கடமை என்றே நான் சொல்லுவேன். பாராட்டுக்கள். அபூர்வமான பாடல்களை எல்லாம் தேடி பிடித்து பாடுகின்றார். நா இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஆனா கண்ணன் நா அல்லது நா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா. தன்னைத்தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன். மா இந்த எழுத்தை உச்சரிக்க போகும் போது மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் இம்முறை பாட வேண்டிய எழுத்து மா அல்ல ம. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் பாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்து போக பார்த்தது ஸ்ருதி என்றாலும் சுதாகரித்துக் கொண்டார். சே இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நான் கண்ணன் சே அல்லது சே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. சிந்தூரப்பூவே 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 சின்னென்ற காற்றே என்னென்னெங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. சிந்தூரப்பூவே தென்றலை மூடவிட்டு இன்பக் கனவினில் நான் மிதப்பேன். கண்களை மூடவிட்டு இன்பக் கனவினில் நான் மிதப்பேன். கன்னிப் பருவத்தில் வந்து பரவாயில்லை, விட்டு பிடிப்போம். எங்கெங்கோ தாவுகின்றார், ஒரு கள்ள சிரிப்பும் சிரிக்கின்றார். பரவாயில்லை, ஒரே ஒரு வாய்ப்பு தான். க இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து க அல்ல கா. கடவுள் இல்லை, க அல்ல கா நெடில். காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான். பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன். காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன். கண்ணோடு ஒரு தீ வந்தாள் என் கண்ணோடு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். தாவி பாடுகின்றீர்கள். ஆண் குரலில் வர வேண்டிய பல்லவியை பாடுவதால் ஓ இந்த எழுத்திலே மணி ஒலிக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ஓ அல்ல ஓ நெடில். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கலாம். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கலாம்.
இம்முறை நாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது. எந்த பாடலை பாடினாலும். ஆனால் உங்களுக்கு ஒரு பரிசு இதோ. ஹலோ கார்டு வழங்கும் ஒரு பரிசு, 10 பிராங்க் பெறுமதியான பரிசு. நன்றி. பெரும்பாலும் பல மேடைகள் கண்டிருந்தாலும் கூட பார்த்து பார்த்து பாடி பழகியவர்களுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கும். எனவே அடுத்து இந்த மேடையில் நாம் அழைப்பது, யாரை அழைப்போம்? இவர் வெற்றியும் கண்ட லவ்சானை சேர்ந்த இமானுவேல் ரதி. இமானுவேல் ரதி, வாருங்கள். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் போட்டியிட்டு பாட இமானுவேல் ரதி. புதிய பாடலா பழைய பாடலா? ஆரம்பியுங்கள். ஏகாந்தமாம் இம்மாலையில் என்னை வாட்டுது உன் நினைவே. ஏகாந்தமாம் இம்மாலையில் என்னை வாட்டுது உன் நினைவே. காற்றே துளிர் அசைக்கும் என்னோசை கேட்கவும் மன்றிடுதே. காற்றே துளிர் அசைக்கும் என்னோசை கேட்கவும் மன்றிடுதே. ஏகாந்தமாம் இம்மாலையில் என்னை வாட்டுது உன் நினைவே. நீ வரும் பாதையே தான் தடையானது. நீ வரும் பாதையே தான் தடையானது. அந்நினைவான நிழலே மறைவானது. அந்நினைவான நிழலே மறைவானது. நிலவும் வசந்தங்கள் வந்தே போய் நீ வரவில்லையினும். நிலவும் வசந்தங்கள் வந்தே போய் நீ வரவில்லையினும். ஏகாந்தமாம் இம்மாலையில் என்னை வாட்டுது உன் நினைவே. பாராட்டுக்கள். பழைய நினைவு மீண்டும் அவன் திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் யார் யார் என்று தெரியுமா? ஜிக்கியம் ஒலிவாங்கில் சொல்லுங்கள். ஜிக்கியம்மா பாடினா எனக்கு யார் இசையமைத்தன்னு தெரியாது. இசையமைத்தவர்கள் சங்கர் ஜாகிஷன் இரட்டையர்கள். பாடலை இயற்றியவர் யார் தெரியுமா? கம்பதாசன். அப்பொழுதெல்லாம் ஹிந்தி பாடல் வட்டுக்களுக்கு கவி நயத்தோடு புது கவிதை சுவையோடு பாடல் இயற்றுவதில் வல்லவர். வே இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. வே அல்லது வே 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு தீரமான நடையில் போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு தீரமான நடையில் போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. குறும்பையாட முந்தாதே கொடிய வளைத்து தள்ளாதே கூடி. குறும்பையாட முந்தாதே கொடிய வளைத்து தள்ளாதே. இல்லை இல்லை இல்லை, 2 முறையும் பிழையாகவே பாடினீர்கள். குறும்புக்கார வெள்ளாடே குள்ள நெறியே. என்றாலும் வெற்றி என்னும் கடலில் ஆட வேண்டியவர் இருக்கிறது. உங்களுக்கு தங்க மாலை பரிசு. உங்களை விட அதிகமாக யாரும் பாடவில்லை என்றால் தங்க மாலை பரிசுகள் காத்திருக்கிறது. அதற்கு முன்பு ஹலோ கார்டு உங்களுக்கும் பரிசு. சரி, அவர் நின்னிடத்திலே அடுத்து வருகின்றார். லீஸில் இருந்து வந்து கலந்து கொள்ளும் உதயகுமார். லீஸில் இருந்து எங்கே உற்சாகப்படுத்துங்கள் உதயகுமாரை. லீஸில் இருந்து உதயகுமார் நீண்ட நேரமாக காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்திருந்தார். ஆனாலும் அவர் அபிமான பாடலை பொறுமையோடு பாடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்கே ஆரம்பியுங்கள். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தால்
நிலாவேவா செல்லாதேவா. காவேரியா காணல் நீரா உண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவாசது கொஞ்சம் அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. பாராட்டுக்கள். முல்லை மூ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. மு அல்லது மூ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன், முத்தமிழில் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரை தெய்வீக அழகை கண்டேன், தித்திக்கும் குமரன் பெயரை தெய்வீக அழகை கண்டேன், முத்தமிழில் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன், வேலன் என்றால் வீரம் பெறும், கந்தன் என்றால் கருணை வரும், வேலன் என்றால் வீரம் பெறும், கந்தன் என்றால் கருணை வரும், சண்முகனில் சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும், சண்முகனில் சரணடைந்தால் சங்கீதம் பாராட்டுக்கள். ஷண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாடம் வரும். ஆனால் கொஞ்சம் இதமாக பாடினால்தான் ஷண்முகனும் வரம் தருவான். கொஞ்சம் காதுக்கு இதமாக. ச இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. ச அல்லது சா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. மே இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து மே அல்ல. மே நெடில். மேகம் கருக்குது மழை வர போகுது, சரி. மேகம் கருக்குது ஜிங்கி சக்க 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 மின்னல் அடிக்குது, மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் அடிக்குதடி, உண்மை நீலாடிய உன்னுடைய கடலாலா. இப்படியே சமாளிக்கலாம் என்று யோசனையா? அவர் பழைய பாடல் பிரிய, அதனால்தான் இந்த புதிய பாடல் கை கொடுக்கவில்லை. உண்மையாகவே சரி. என்னாலும் உங்களுக்கு ஒரு பரிசு. ஹலோ தொலைபேசி அட்டை. பாராட்டுக்கள். இமானுவேல் பிரதி விடைபெற்று சென்றார். அவர் நின்ற இடத்திலே ஆணோடு போட்டியிட ஆணையை அழைக்கின்றோம். இவர் பாசலில் இருந்து காத்திருக்கும் போட்டியாளர். பாசலில் இருந்து எஸ் சிவசுந்தரம். பாசலில் இருந்து வரும் போட்டியாளர் எங்கே? உற்சாகப்படுத்துங்கள் எஸ் சிவசுந்தரத்தை. பாசலில் இருந்து நீண்ட நேரமாக காத்திருந்த போட்டியாளர். வேகமாக தோல்வி தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள் போட்டியாளர்கள். இவர் பாடுங்கள். அந்த வேகத்திலே நம்பிக்கையோடு பாடுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் ஜீவநாடி. வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்கே பாப்போம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே
ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. பாராட்டுகள். நல்ல தத்துவ முத்துக்கள் நிறைந்த பாடல். ஆனால் நம்பிக்கையோடு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பாடங்கள் என்றதும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லை என்று எனக்கு பதில் சொன்னார். தீ இந்த எழுத்திலே சரியாக மணி அமை தீ தீ அல்லது தீ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. தீர்த்தக்கரை ஓரத்திலே தென்பொதிகை சாரத்திலே தீர்த்தக்கரை ஓரத்திலே தென்பொதிகை சாரத்திலே பாடும் மொழி எனது தேடும் விழி உனது தீர்த்தக்கரை ஓரத்திலே தென்பொதிகை. கை இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. தென்பொதி கை கை என்ற எழுத்திலே ஆரம்பியுங்கள். பல பாடல்கள் உண்டு. கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் விளையாட்டு கல்யாணமே ஒரு விபரீத விளைவாகுமே கால் மாறுமே அன்பு சொந்தங்கள் இல்லை இல்லை, தலை மாறி கால் மாறுமே வார்த்தை மாற்றி பாடிவிட்டதால் இதோ உங்களுக்கும் கூட ஹலோ காட் ஹலோ என்று நீங்கள் ஒரு பரிசு. எனவே அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று சொன்னது போலவே அவருடைய அடுத்த வாய்ப்பும் அமைந்து விட்டது. சொலத்தூரன் இந்த இடத்திலிருந்து சுபாஷ்கரன். வாருங்கள் சுபாஷ்கரன். சொலத்தூரன் இந்த இடத்திலிருந்து வருகின்றார். அவரும் நீண்ட நேரமாக காத்திருந்த போட்டியாளர் சுபாஷ்கரன் துள்ளி ஓடி வருகின்றார். இந்த கால இளைஞர் அல்லவா, துடிப்போடு பாடுவார் என்று நம்புகின்றேன். எங்கே வந்த வேகத்தில் பார்த்து பாடலாம் அபிமான பாடலை, ஆனால் எல்லோரும் பாராட்டும் வகையில் பாட வேண்டும். எங்கே என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதிக்கும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போகமா எடுத்து கூறவே இதயம் தாங்குமா நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலவென துள்ளி குதிக்கும் சின்னஞ்சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும்.
அவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களே அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மனதில் நேசம், எதற்கு நான் கலங்கியதில்லை எங்கே? ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறு என்ன வேண்டும்? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே. வை ஓரளவுக்கு இனிமையாக பாடினார், பாராட்டுகளை தெரிவியுங்கள். வை இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. வை வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுகின்று மங்கைதனை தேடுகின்று. காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை பார்த்தால் நீயும் காதோரம் போச்சு. சோ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து சோ அல்ல, சோ. எவ்வளவு பாடல்கள் இருக்கின்றன. 5 வினாடிகள். அந்த ஒரு பாடலை பாட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தார். ஆசை நிறைவேறியது. வாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஒரு தொலைபேசி அட்டை. வாருங்கள், ஹலோ வாருங்கள், ஹலோ ஹலோ என்று நீங்கள் உறவாட ஹலோ கார்டு வழங்கும் அந்த தொலைபேசி அட்டை, அதனை பெற்று சென்றார். எனவே அடுத்து வரும் போட்டியாளர், இன்னும் 2 போட்டியாளர்கள் காத்திருக்கின்றார்கள். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவிலே வருகின்றார். ஆரவ் என்ற இடத்திலிருந்து வரும் போட்டியாளர் கண்ணன். இந்த போட்டியின் நிபந்தனையை இப்போதே சொல்லி வைக்கின்றேன். எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் எத்தனை பாடல்களை பாடுகின்றார்கள் என்பதை கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்கள் திரு பிரேம் அவர்களும் திரு ரூபன் அவர்களும் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சரிசமமாக, சில வேளை இறுதியில் காத்திருப்பவர்கள் சரிசமமாக எண்ணிக்கையில் பாடியிருந்தால் தோல்வி அடையாமல் இருப்பவருக்கு மட்டும்தான் அந்த 3வது பரிசு கிடைக்கும். கண்ணன், எங்கே உங்கள் அபிமான பாடல்? உற்சாகமாக ஆரம்பியுங்கள். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினே, இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். வாத்மராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடியே நாதம் தாளம் மாறதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான், என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். வா, அருமையாக பாடினீர்கள். இளையராஜாவை நமக்கு நினைவுபடுத்தினார் கண்ணன். பெரும்பாலும் கண்ணன் மேடைகளில் இளையராஜாவின் பாடலை மட்டும்தான் பாடுகின்றீர்களா? அதிகமாக. சரி. பா பா இலகுவான எழுத்து ப அல்லது பா, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே.
பாட்டோடு சேராது என் சோகம் சொன்னேனே பார விழுந்த வெத தன்னால மரமாச்சு சேரு இருந்த நிலம் பொன்னான வயலாச்சு யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி சேராகத்தான் புரியுதா இது அண்ணாச்சி பாடாத தெம்மாங்கு தெம்மாங்கு கூ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. கண்ணன் கூ அல்லது கூ, இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. கூ அல்லது கூ. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம் தானே. இன்று வந்த துன்பம் என்னவோ, அதை கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குமோ. குயிலே போ போ இனி நீதானே, இது உன் ராகம், அது என் ராகம். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமா. பரவாயில்லை, அவர் அதிர்ஷ்டம். தெரிவு செய்த பாடல் ஆண் குரலில் ஒலிக்கும் பாடல் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டு. இ இந்த எழுத்திலே மணி ஒலித்தாலும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து இ அல்ல ஈ. ஈரத்தாமரை பூவே உன் இதழில் எத்தனை சாரல்கள், பித்தன்னானே முத்தன்னானே தொடங்கவில்லை இந்த வாரங்கள். ஈரத்தாமரை பூவே உன் இதழில் எத்தனை ராகங்கள், பித்தன்னானே முத்தன்னானே தொடங்கவில்லை இந்த பரவாயில்லை, அட்சரங்கள் தான் கொஞ்சம் அங்கே இங்கே இடம் மாறி இருக்கின்றன. ஆனால் விட்டு பிடிப்போம். மீண்டும் அதே எழுத்தில் மணி ஒலி. தலைமுறை ஈ அல்ல இ. இ ஈனா. இதயம் ஒரு கோயில். சரி, அது நீங்களே பாடிய பாடல். ஆகவே தொடர்ந்து வாங்க பெற்ற வாய்ப்பினை நீங்கள் இழக்கின்றீர்கள். இல்லை இல்லை இல்லை, ஆமாம், அபிமான பாடலை கூட மீண்டும் பாடக்கூடாது. எனவே பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட உங்களுக்கு. ஆகவே நானே கவலைப்படவில்லை, ஆனால் நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். அதை எடுத்து விட்டால் அழகாக இருக்கும். எடுத்து விடுங்கள். இதில் இருக்கும் அழகை எனக்கல்லவா தெரியும். பாடுங்கள். எங்கே? இதை பார்த்துத்தான் கமலஹாசனை ஆள வந்தான் என்ற திரைப்படத்தில் ஒரு பாத்திரத்தை அப்படி உருவாக்கி இருக்கின்றார். எங்கே? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அருமை அருமை, பொறுமையாக இனிமையாகவும் பாடினீர்கள். இன்னும் கொஞ்சம் இனிமையாக பாடலாம். இறுதி நேரத்தில் வந்தாலும் கை என்று பிடித்திருக்கின்றார். மல்லிகை.